என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன். இந்த 56 ஆண்டுகள் திரும்பி நான் தான் அன்றைக்கு காலடி எடுத்து வைத்தேன். 73ஆம் ஆண்டு ஊழியத்தின் பாதையில. இதுவரை தேவன் நடத்துகிறார். இதுவரை நடத்தினார், இன்னமும் நடத்துவார் என்ற முதல் குறிப்பு. கெட் இன் டு த ரேஸ். அந்த ஓட்ட பந்தயத்திற்குள்ளே கால் வையுங்கள். நீங்களாகவே உங்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம். என்னால் முடியாது, என்னால் கூடாது. உங்களால் முடியும். உலகத்திலே சொல்கிறார்கள் உன்னால் முடியும். அப்படியானால் உலகத்திலேயே உன்னால் முடியும் என்று சொல்ல முடியுமானால் உன்னை படைத்த தேவனால் எல்லாம் முடியும். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். அப்படியானால் தேவன் உங்களை நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்துல முதல் குறிப்பு, கெட் இன் டு த ரேஸ். அந்த ஓட்டத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முதல் அனுபவம், நீங்கள் தேவனை அறிந்தவராய் இருக்க வேண்டும். முதல்ல மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாத ஒருவர் ஓட்ட பந்தயத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. எந்த ஒரு ஓட்ட பந்தயமா இருந்தாலும் அதற்குரிய ஆயத்தம், அதற்குரிய ட்ரைனிங், அதற்குரிய தகுதி இல்லை என்றால் ஓட்ட பந்தயத்துல முதலாவது நீங்கள் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அந்த பந்தயத்திற்குள்ளே நீங்கள் உங்களை சேர்க்கவே மாட்டார்கள். அப்படியானால் தேவனுடைய ஓட்டத்திலே ஓட வேண்டும். முதலாவது உங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் தேவை, ரட்சிப்பு தேவை, பாவ மன்னிப்பு தேவை, ரட்சிப்பினுடைய நிச்சயம் தேவை. இரண்டாவது குறிப்பு, அன்பானவர்களே, அதற்குரிய சில ஆயத்தங்கள் தேவை. ஓட்ட பந்தயத்துல விரும்புகிறபடி அல்ல, இஷ்டப்படி அல்ல, அதற்குரிய சில ஆயத்தங்கள். உடை, தலைச்சீரா, மார்க்கவசம், கைகளிலே அதற்குரிய சில நிபந்தனைகள் உண்டு. இந்த திருச்சபை வருகிறவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வருவேன், எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அந்த ஓட்ட பந்தயத்துல நீங்கள் ஓட முடியாது. யூ கேன் பி எ பார்ட்டேக்கர், ஸ்பெக்டேட்டர். யூ கேன் பி எ பார்ட்டேக்கர். பார்வையாளராக இருக்கலாம். ஓட்ட பந்தயத்தில் ஓட வேண்டுமானால் சில நிபந்தனைகள் உண்டு. ஆடைகள் நிபந்தனை, உணவுகள் கூட நிபந்தனை. ஓட்டை பந்தயத்தில் ஓடுகிற எல்லாரும் விரும்பினை சாப்பிட முடியாது. அதற்கென்று சில உணவு கட்டுப்பாடு இருக்குது. சம் டிஸ்கிரிப்ஷன், சம் ரிஸ்ட்ரிக்ஷன். இதையெல்லாம் அவர்கள் கடைபிடித்தால் ஒழிய ஓட்ட பந்தயத்தில் ஓட முடியாது. வேதம் சொல்கிறது, நீங்கள் தலைச்சீராவையும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பெனும் பாதரட்சையும் அணியாமல் ஓட்ட பந்தயம். இது சாதாரண ஓட்ட பந்தயம் அல்ல, நித்தியத்தை நோக்கி ஓடுகிற ஓட்ட பந்தயம். எத்தனை பேர் பாதிலே அது நின்று விட்டார்கள். மிகப்பெரிய ஜாம்பவான்கள், வீரவசனங்களை பேசினவர்கள், இந்த பேய்களை துரத்தினவர்கள், பிசாசுகளை துரத்தினவர்கள் ஓட்ட பந்தயத்திலே பாதியில் நின்று விட்டார்கள். அந்த ஓட்டம் ஜெயத்தோடு முடியவில்லை, தோல்வியோடு.